மாவட்டம் கூடலூர் பகுதி ஆண்டாண்டு காலமாக சபிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. மனித விலங்கு மோதல் என்பது உலகம் முழுவதும் நடக்கின்ற விஷயம்தான். ஆனால் பல உலக நாடுகளிலே விலங்குகள் தாக்கி மனிதர்கள் உயிரிழப்பதை தடுப்பதற்காக விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக பல்வேறு வல்லுநர்கள் குழுக்களை எல்லாம் கொண்டு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு பல்லாயிரம் கோடி நிதிகளை ஒதுக்கி மனிதர்களால் விலங்குகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வகையிலும், விலங்குகள் மனிதர்களுடைய உயிரை பறிக்காத வகையிலும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இது மேலை நாடுகளில் சாத்தியம் என்கிற பொழுது ஏன் நம் நாட்டில் சாத்தியமில்லை என்கிற கேள்வி ஒவ்வொரு குடிமகனுடைய மனதிலும் எழுகிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலே என்னுடைய வயதிற்கு நான் அறிந்தே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் யானை தாக்கி இறந்திருக்கிறார்கள், சிறுத்தை தாக்கி இறந்திருக்கிறார்கள், கரடி தாக்கி இறந்திருக்கிறார்கள், காட்டெருமை, காட்டு பன்றி வயிற்றை கிழித்து குடல் சரிந்து 12 வயது சிறுவன் இறந்து போன கதையை கூட நான் பார்த்திருக்கிறேன். ஆக விலங்குகள் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு மிக மிக முக்கியமானது, இன்றியமையாதது என்பதில் எள்ளளவும் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது மனித உயிருக்கு ஈடாகுமா என்று சொன்னால், மனித உயிர் என்பது உலகிலேயே மிக மிக விலை மதிப்பில்லாத, விலையே சொல்ல முடியாத ஒரு விஷயமாக மனித உயிர் இருக்கிறது. கடந்த வாரம் கூட ஊட்டி அருகே இருக்கின்ற கப்பச்சி கிராமத்தில் மாணிக்கம்மாள் என்கின்ற ஒரு விவசாயி, அவர் தேயிலை பறிக்க சென்ற பொழுது காலை 10 மணி அளவில் காட்டெருமை வந்தவரை தாக்கி அவர் உயிரிழந்து விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கூட நேரடியாக சென்று அவர் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி 50,000 ரூபாய் நாங்கள் நிதியுதவியும் அளித்திருக்கிறோம். ஆனால் இன்று காலையில் ஓவேலி பகுதியிலே பாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு மனிதர், ஒரு விவசாயி, ஒரு கூலி தொழிலாளி, அவர் தோட்ட வேலைக்கு சென்று திரும்பி வரும் பொழுது புலி தாக்கி அவரை குதறி கழித்து அவரை கொன்றுவிட்டது. இன்று அந்த குடும்பம் நடுத்தருவில் இருக்கிறது. இதற்கு இந்த தாவேகா அரசாங்கம் விஞ்ஞான ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒரு நிபுணர்கள் குழுவை அமைத்து முக்கியமாக வனத்துறையிலே பல்வேறு மாற்றங்களை, பல்வேறு புதுமையான முயற்சிகளை எல்லாம் புகுத்தி வன அலுவலர்களுக்கு மிக சரியான முறையிலே பயிற்சி அளித்து வனவிலங்குகள் மனிதர்கள் வசிக்கின்ற பகுதியிலே வருவதை தடுக்கும் வகையிலே கண்காணிப்பு வசதிகளையும், தடுப்பு வேலிகளையும், தடுப்பு அகழிகளையும் அமைத்து மனித விலைமதிப்பற்ற மனித உயிர்களை காக்கின்ற செயலுக்கு அதிகமான நிதியை ஒதுக்கி இந்த மனித உயிர்கள் இனியும் பலியாக தடுக்க வேண்டும் என்று இந்த கூடலூர் மக்களுடைய அந்த ஓலக்குரல் இன்று உலகமெல்லாம் ஒலிக்கிறது. விலங்குகளை நாம் யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் மனித உயிர்களை காக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இதே இன்று நடக்கின்ற பொய்க்கால் குதிரை ஆட்சியினுடைய தலைவர் கரூர் மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது அதிலே கூட்ட நெரிசலில் சிக்கி 41 மனித உயிர்கள் பலியாகின. உடனே என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு உயிருக்கும் 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தார்கள் அல்லவா? ஆனால் ஒரு காட்டு விலங்கு தாக்கி ஒரு உயிரிழந்தால் அதற்கு வெறும் 10 லட்சம் ரூபாய் தான் நிவாரண நிதியாக கொடுக்கப்படுகிறது. கூடலூர் மக்களுடைய ஒரு கோரிக்கை, விலங்குகள் மனிதர்கள் வசிக்கின்ற பகுதியில் வராதபடிக்கு வனத்துறை சார்பில் புதுமையான முயற்சிகளை விஞ்ஞான ரீதியாக நிபுணர்கள் குழு கொண்டு பல முயற்சிகளை ஏற்படுத்தி நல்ல அகழிகளையும் நல்ல தடுப்பு வேலிகளையும் அமைத்து கண்காணிப்பு கேமரா வசதிகளை அதிகப்படுத்தி வனப்பணியாளர்களை அதிகப்படுத்தி வனவிலங்குகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்பது ஒன்று. இதையும் தாண்டி ஒரு அசம்பாவிதம், ஒரு விலங்கால் ஒரு மனிதர் கொல்லப்பட்டால் அந்த குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் மனிதாபிமானத்தோட 1 கோடி ரூபாய் நிதி உதவி இந்த ஆளுகின்ற தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பது கூடலூர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை தயவு செய்து இந்த அரசு
செவிசாய்க்க வேண்டும். மக்களினுடைய உயிருக்கு விலையே இல்லை என்றாலும் கூட நீங்கள் கொடுக்கின்ற 1 கோடி அந்த குடும்பத்தினுடைய கண்ணீரை ஒருபோதும் துடைக்காது என்றாலும் கூட குறைந்தபட்சம் அந்த மனிதர் இறந்து போனால் அந்த மனிதருடைய குடும்பம் அவருடைய வாழ்வாதாரம் நிலைப்பதற்காக, அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக, அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக மனசாட்சியோடு யோசித்து, கூட்ட நெரிசல் சிக்கி இறந்த மனிதர்களுக்கு 30 லட்சம் கொடுத்த உங்களால் ஒரு காட்டு விலங்கு, எந்த அப்பாவி மனிதன் ஒரு காட்டு விலங்கா சாகிறேன் என்று சாகப்போய் என்று கூட தெரியாமல் சாகிறானே, அவனுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுப்பதால் உங்களுக்கு எந்த குறையும் வந்துவிடாது. நீங்கள் தயவு செய்து இந்த கோரிக்கையை இந்த தாவேக அரசு ஏற்று, கூடலூர் மக்கள் மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் சாலையில் எல்லாம் காட்டெருமைகளும் காட்டு பண்டிகளும் கரடிகளும் தெரிகின்றன. நேற்று மஞ்சூர் பகுதியிலே பட்ட பகலிலே கரடி ஒன்று பஜார் பகுதியிலே சென்று கொண்டிருக்கிறது. மக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம், பள்ளி குழந்தைகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது என்றால் பாதுகாக்க கூட அங்கு ஆளில்லை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. என்ன கரடியை போய் காவல்துறையா பிடித்து கட்டி வைக்க முடியும், அல்லது பொதுமக்களா கரடியை கட்டி வைத்து பிடிக்க முடியும்? அது அந்த பகுதிக்குள் வராமல் தடுக்க வேண்டியது வனத்துறையினுடைய கடமை. அப்படி வனத்துறையை அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் பூர்வமாக அதற்கான உபகரணங்களை, அதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டியது ஆளுகின்ற அரசாங்கத்தின் கடமை. அதையும் மீறி ஒரு விலங்கால் ஒரு மனிதன் கொல்லப்பட்டால் அந்த மனிதனுக்கு நீதி வழங்க வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீலகிரி மாவட்டம் சார்பாக கோரிக்கையாக தாவேக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக விடுக்கிறோம். நிச்சயமாக 100% 1 கோடி ரூபாய் குறைந்தபட்ச நிதியுதவியும் அந்த குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை இந்த அரசு செவிமடுக்க தவறினால் எங்களது கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், நாளைய தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி அவர்களிடம் கவனத்திற்கு கொண்டு சென்று அவர் ஆணையை பெற்று கூடலூர் பகுதி, மஞ்சூர் பகுதி, ஊட்டி எல்லா பகுதிகளிலும் எங்களுடைய கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் சிறை நிரப்பும் போராட்டமும் நடைபெறும் என்பதை ஒரு எச்சரிக்கையாகவும் தெரிவித்து, அந்த இறந்து போன பாலகிருஷ்ணன் என்ற சகோதரருடைய குடும்பத்தாருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய ஆறுதல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.